பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஜீரோ பேலன்ஸ் தான். மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இனிஷியல் டெபாசிட்டுமே இந்த அக்கௌண்ட்ல கேட்க மாட்டாங்க, ஜீரோ தான். ஸோ இந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை எப்படி நம்ம வீட்டில் இருந்தபடியே பிரான்ச்சை விசிட் பண்ணாம ஆன்லைன்ல ஓபன் பண்றது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீட்டெயில தான் இன்னைக்கு வீடியோல வந்து பார்க்க போறோம். வெப்சைட்டோட லிங்க் வேணா கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ எப்படி நம்ம ஒரு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்றது அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படிதான் ஓபன் ஆகும். இந்த ஒரு ஸ்கிப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதை வந்து ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படிதான் ஓபன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்ளை ஃபார் சேவிங் அக்கௌண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிருங்க. இது கிளிக் பண்ணதுமே அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படிதான் ஓபன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கும். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணதுமே இந்த பேங்க்ல இருக்கக்கூடிய எல்லா அக்கௌண்ட் டைப்பும் இதுல வந்து உங்களுக்கு ஓபன் ஆகும். இதுல லாஸ்ட் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஎன்பி பேசிக் சேவிங் பேங்க் டெபாசிட் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ பேலன்ஸ், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டை நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் எல்லாமே இங்க வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ரெக்ரூட் ஃபார் குவார்டர்லி ஆவரேஜ் பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ. ஃப்ரீயாவே ஏடிஎம் கார்டு வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. எஸ்எம்எஸ் அலர்ட் வந்து ஜீரோ. அதுக்கப்புறம் வந்து நெஃப்ட் ஆர்டிஜிஎஸ் இது மூலமா நீங்க பணம் வந்து டிரான்ஸ்ஃபரும் வந்து பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய ஃபியூச்சர் வந்து இருக்கு அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் ப்ராடக்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிருங்க. ஸோ அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படிதான் ஓப்பன் ஆகும். இப்போ டைரக்டா ப்ரொசீட் வந்து கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓப்பன் ஆகும். இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் வந்து கொடுத்துருங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆதார் கார்டோட லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பரை தான் கொடுக்கணும். அடுத்தது உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி ரெண்டையும் என்டர் பண்ணிட்டு இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் வந்து கொடுத்துருங்க. இப்போ நான் எனக்கான டீட்டெயிலை ஃபில் பண்ணி ப்ரொசீட் கொடுக்குறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணியிருப்பாங்க, அதை என்டர் பண்ணிட்டு வெரிஃபை ப்ரொசீட் வந்து கொடுத்துருங்க. அடுத்தது நம்மளோட கேஒய்சியை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதுல உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பரை என்டர் பண்ணிட்டு இந்த ரெண்டு டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஆதார் நம்பரை என்டர் பண்ணிட்டேன், ப்ரொசீட் கொடுக்குறேன். இப்போ உங்களோட ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க, அதை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிருங்க. அடுத்தது உங்களோட பேன் கார்டு நம்பரை கேட்பாங்க, அதை என்டர் பண்ணி ப்ரொசீட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ பேன் நம்பரை என்டர் பண்ணியாச்சு, ப்ரொசீட் கொடுக்குறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படிதான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ப்ரிஃபிக்ஸ் நேமை வந்து செலக்ட் பண்ணணும். அதாவது மிஸ்டரா மிஸ்ஸஸ் அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஜெண்டர், உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் எதுவோ அதையும் என்டர் பண்ணிட்டு உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸும் உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்படின்னா இப்போ இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்கன்னா இதுல இருந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாவே ஏடிஎம் கார்டு கொடுப்பாங்களா, அந்த ஏடிஎம் கார்டு எந்த அட்ரஸ்க்கு வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணணுமோ அந்த அட்ரஸ்க்கு பேர் தான் கம்யூனிகேஷன் அட்ரஸ் இல்ல கரண்ட் அட்ரஸ் அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். சோ நீங்க என்டர் பண்ண இந்த பெர்மனன்ட் அட்ரஸும் உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸும் சேமா இருந்ததுன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. இல்ல டிஃபரெண்டா இருக்குது, நான் வந்து இப்போ என்னோட ஆதார்ல இருக்கக்கூடிய அட்ரஸ் என்னோட பெர்மனன்ட் அட்ரஸ், நான் இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய அட்ரஸ் வேற அட்ரஸ்ல இருக்கேன் அப்படின்னா அந்த அட்ரஸை வந்து என்டர் பண்ணணும். இதுல நோ கொடுத்துட்டு அந்த அட்ரஸை என்டர் பண்றதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். அதுல அந்த அட்ரஸை என்டர் பண்ணிட்டு ப்ரொசீட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நம்ம ஃபில் பண்ணாத ஒரு சில டீடைலை இங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். நம்மளோட அதர் பர்சனல் டீடைலை இங்க ஃபில் பண்ணுவோம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், நீங்க மேரிடா இல்ல அன்மேரிடா அதை என்டர் பண்ணிட்டு உங்களோட மதர் நேம், உங்களோட ஃபாதர் நேம் அதை வந்து என்டர் பண்ணிட்டு உங்களோட ரிலிஜன், அப்புறம் உங்களோட கேட்டகரி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பர்த் சிட்டி வந்து கேட்டிருப்பாங்க, அதை என்டர் பண்ணிட்டு உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், கஸ்டமரோட ஸ்டேட்டஸ் என்ன இண்டிவிஜுவலா அந்த இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு கஸ்டமரோட டைப் கேட்டிருக்காங்க, அதை என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஆக்குபேஷன் டீடைல் சாலரிடா செல்ஃப் எம்ப்ளாயா, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எந்த டைப் ஆஃப் கேட்டகரிஸ்ல நீங்க ஒர்க் பண்றீங்க, சப் கேட்டகரி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதை வந்து என்டர் பண்ணிட்டு அடுத்தது உங்களோட ஆர்கனைசேஷன் நேம், அதுல உங்களோட டெஸ்டினேஷன் என்ன, நேச்சர் ஆஃப் பிசினஸ் என்ன அதை என்டர் பண்ணிட்டு உங்களோட ஆனுவல் இன்கம் ஒரு வருஷத்துக்கு அதிகபட்சமா எவ்வளவு இன்கம் வருமோ அதை என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது நெட்வொர்த் வந்து ஏதாவது அமௌண்ட்டை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆனுவல் டர்ன் ஓவர், ஒரு ஆனுவலுக்கு அதிகபட்சமா எவ்வளவு டர்ன் ஓவர் நடக்குமோ ஸோ அதையும் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்ல எவ்வளவு வந்து ஒரு ஆனுவலுக்கு கிரெடிட்டட் ஆகும் அப்படின்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சம் அமௌண்ட் எதையாவது என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு அடுத்தது உங்களுக்கு
நாமினி வந்து இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வேணுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. வேணும்னா நீங்க இதுல எஸ் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட நாமினி டீடைல், நாமினியோட நேம், நாமினி உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப், நாமினியோட டேட் ஆஃப் பர்த், நாமினியோட மொபைல் நம்பர், இது எல்லாத்தையுமே நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்தது உங்களோட பாஸ்புக், இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா பாஸ்புக் கொடுப்பாங்க. அந்த பாஸ்புக்ல உங்களோட நாமினி நேம் பிரிண்டட் ஆகணும் அப்படின்னா இதை எனபிள் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நாமினி நேம் பிரிண்டட் ஆகக்கூடாது அப்படின்னா அதை வந்து எனபிள் பண்ணாம அப்படியே விட்டுருங்க. அடுத்தது நாமினி அட்ரஸும் உங்களோட அட்ரஸும் சேமா இருந்ததுன்னா எஸ் கொடுங்க, வேற வேறையா இருந்ததுன்னா நோ கொடுத்து அவங்களோட அட்ரஸை என்டர் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பர்சனல் டீடைல் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்தது வந்து பிரான்ச்சை வந்து செலக்ட் பண்ணணும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட ஸ்டேட்டை செலக்ட் பண்ணுங்க. அடுத்தது உங்களோட டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க் எங்கெல்லாம் பிரான்ச் இருக்குதோ அந்த பிரான்ச் வந்து எல்லாமே இங்க லிஸ்ட் அவுட் ஆகும். அதுல உங்களுக்கு எது நியரஸ்ட்ல இருக்கோ அந்த பிரான்ச்சை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு கீழே உங்களுக்கு என்னென்ன டிஜிட்டல் சர்வீஸை வந்து எனபிள் பண்ணணுமோ அதை வந்து எனபிள் பண்ண சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏடிஎம் கார்டு வந்து ஆஃப்ல இருக்கும், இதை வந்து எனபிள் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபெசிலிட்டி டைப் வந்து கேட்டிருப்பாங்க. இதுல வியூ ஒன்லி அப்படின்னு இருக்கும், இதை வந்து செலக்ட் பண்ணாதீங்க. வியூ டிரான்சாக்ஷன், வியூ அண்ட் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிற இந்த செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது உங்களுக்கு எஸ்எம்எஸ் அலர்ட் வேணுமா, இ ஸ்டேட்மெண்ட் வேணுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் எனபிள் பண்ணி விட்டுருங்க. செக் புக் வேணுமா, பாஸ்புக் வேணுமான்னு கேட்டிருக்காங்க. வேணும்னா இது எல்லாத்தையுமே எனபிள் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கான பேங்க் பிரான்ச்சை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங், வியூ அண்ட் டிரான்சாக்ஷன் செலக்ட் பண்ணிருக்கேன். எஸ்எம்எஸ், இ ஸ்டேட்மெண்ட் செலக்ட் பண்ணிருக்கேன். செக் புக் வந்து வேணும் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிருக்கேன். பாஸ்புக் வேணும் அப்படிங்கறதையும் செலக்ட் பண்ணிருக்கேன். இது மாதிரி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்சர்ன் அண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஒன்று இதுல ஷோ பண்ணுவாங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதையும் வந்து டிக் பண்ணி விட்டுட்டு கீழே ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க இது வரைக்கும் ஃபில் பண்ண எல்லா டீடைலுமே இங்க வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா ஷோ பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு செக் பண்ணிட்டு எல்லாம் கரெக்டா இருக்கும் பட்சத்துல சப்மிட் கொடுங்க. ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா இதுல எடிட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து சப்மிட் கொடுக்குறேன். இதுக்கப்புறம் பேஜ் லோட் ஆக வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா வெல்கம் டு பிஎன்பி பாரிவர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இது மாதிரி வந்து ஷோ பண்ணும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் இங்க வந்து ஷோ பண்ணுவாங்க. இதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீடியோ கேவிசி வந்து பண்ணணும். நீங்க பிரான்ச்சை விசிட் பண்ணாம நீங்க இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னா 100% நீங்க ஒரு வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். அதை கம்ப்ளீட் பண்ணா மட்டும் தான் இந்த அக்கௌண்ட் வந்து ஓபன் ஆகும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீட் ஃபார் வீடியோ கேவிசிங்கிறத கிளிக் பண்றேன். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சம் ஆக்சஸ்க்கு அலோ கேட்கும். அதுல எல்லாத்துக்குமே வந்து அலோ கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ கேவிசியை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த வீடியோ கேவிசியை பண்றதுக்கு ஒரிஜினல் பேன் கார்டு கண்டிப்பா வேணும். ஒரு ஒயிட் பேப்பர், ஒரு பேனா வச்சுக்கோங்க. நல்ல வெளிச்சமான இடத்துல இருந்துட்டு ஹெட்செட்டை போட்டு நீங்க வந்து இந்த வீடியோ கேவிசியை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கேவிசியை நீங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ ஹவர்ஸ்க்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வீடியோ கேவிசி எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, கஸ்டமர் ஐடி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர்ட் மெயில் ஐடி, உங்களோட மொபைல் நம்பருக்கும் வந்து டெக்ஸ்ட் மெசேஜாவும் பண்ணுவாங்க, மெயிலும் வந்து அனுப்புவாங்க. அதுக்கப்புறமா நீங்க பஞ்சாப் நேஷனல் பேங்கோட மொபைல் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி நீங்க வந்து உங்களோட அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல நம்ம வந்து ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இதுக்கான கிட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த 7 days உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ்க்கு வந்து டெலிவரியும் வந்து கொடுத்துருவாங்க. சோ இந்த ஒரு அக்கௌண்ட்டை பொறுத்த வரையிலும் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லல. அதே மாதிரி இனிஷியல் டெபாசிட் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டும் எதுவுமே மென்ஷன் பண்ணல. சோ உங்களுக்கு இனிஷியல் டெபாசிட் எதுவுமே இல்லாம ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு அக்கௌண்ட்டை ட்ரை பண்ணி பாருங்க.